கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆகா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, பம் அன்பு ஒன்றே போதுமையா, பம் அன்பு ஒன்றே போதுமையா. இனாம் உம்மை அறியணுமே, இனாம் உம்மை அறியணுமே, இனாம் கிட்டி சேரணுமே, இனாம் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. உபரா ரிபரா ரீபரபாரரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. பரரா பிரரா பரரிரரா. ஆட்கண்ட அதிசயமே, ஆட்கண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. மமரா ரிமரா தீகரிகாரரா. சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே சிவங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம். உலக மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தங்களை உயர்த்த பார்ப்பாங்க. என்னுடைய ஒரு ரிலேஷன் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு சொந்தக்காரர் இருந்தார். பிறகு அந்த மேரேஜ் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. சென்னையில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை, ஒரு 10 கடை வச்சிருக்காங்க. அவர் என்கிட்ட வந்து காட்டார், டாக்டர் இந்த வாட்ச் 15 லட்சம் அப்படிங்கிறார். 15 லட்சம்ங்கிற ஒரு வாட்சை காட்டுறாரு. அது இப்படி தான் இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு, வேற எதுவுமே வித்தியாசம் தெரியல எனக்கு. ஆனால் தன்னை உயர்த்த பார்க்குறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீ படித்து டாக்டர்னு நீ நினைக்காத, நான் உன்னையோட பெரிய ஆள். ஃபாரின்கார் தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே தங்களை உயர்த்த முயற்சி செய்வாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை மனிதர்களுக்கு முன்பாக இல்லை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஏன் தாழ்மைப்படணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது எப்பொழுது நீங்க உங்களை தாழ்த்த 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 அவர் உங்களை உயர்த்துவார். இதுதான் ஆண்டவருடைய மாறாத சத்தியம். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது எப்படி வாழ போகிறார், நல்லா கேட்டுக்கணும். அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் எப்படி தன்னை தாழ்த்த போகிறார்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இது எழுதியாச்சு. இவர் உலகத்துக்கு வரும்போது இப்படித்தான் அவர் தன்னை தாழ்த்துவார். வாசிப்போமா? ஏசாயா
3வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். ஏசாயா 53:7. திரும்ப சொல்றேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் தன்னை தாழ்த்த போகிறார். சரி, வால்யூம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் சொல்லுங்க, இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். பல காரியங்கள்லாம் செய்து முடிச்சாச்சு. சரி, அவர் நெருக்கப்பட்டும், அவர் யார் அப்படின்னா தேவகுமாரன், பரலோகத்துல பிதாவோடு கூட இருந்தவர், செல்ல பிள்ளையாக ஒரு மடியில் இருந்தவர். இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா நெருக்கப்படணும். உங்களுக்கு நெருக்கம்னா தெரியுமா? எல்லாமே நமக்கு நினைக்காத காரியங்கள் நடக்காத நெருக்கம். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நெருக்கம் ஒடுக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எதற்காக வந்துச்சுன்னா அவர் தன்னை தாழ்த்த போகிறார். தாழ்த்துறதுக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். நான் ஒரு நெருக்கப்பட்ட பாதையில நான் இல்லை, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்கேன் நான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தாழ்த்துறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. ஏன் வாயை திறக்கவில்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஆன்சர் தான். அவருடைய இருதயம் ஃபுல்லா நான் நெருக்கப்படணும் ஒடுக்கப்படணுங்கிறதெல்லாம் இருந்துச்சு. நேற்று ஒரு வருத்தமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேற்று நான் ஒரு செய்தி கொடுத்தேன். பாலசுந்தரி மாத்திரம் தான், வேற யாரையும் காணும். அது ஏன் நீங்க எல்லாம் வரல அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு நான் ஆன்சர் நான் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த செய்தி சாத்தானை குறித்த செய்தி. எனக்கு அந்த செய்தியை கேட்ட பாலசுந்தரியும் கேட்டேன், அதை அனுபவிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். வேற யாரையுமே காணும். எல்லாரும் எங்க போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கும்போது வாயை திறக்கவில்லை. ஏன் வாயை திறக்கவில்லை? அந்த வக்கீல் இருக்காரு. அங்க கோர்ட்ல ஒரு ஆர்குமெண்ட். என் மேல என்ன பிரச்சனை இருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசினா கிருபையில் வார்த்தை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அவரை சிலுவைக்கு கொண்டு போக முடியாது. ஆனா அவர் வாயவே திறக்கல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இன்னும் அவர் எப்படி தன்னை தாழ்த்தி வாழ்ந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? மத்தேயு 26வது அதிகாரம் 39வது. அவர் சற்று அப்புறம் போய், நான் சொல்ல பிதாவுக்கு முன்பாக, வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளனா நான் சொல்றது எதுவுமே புரியாது. யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக. இன்னைக்கு ஒரு சிலர் தங்களை தாழ்த்துவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜமானர் இருப்பாரு, அவருக்கு மட்டும் கையை கட்டிட்டு அப்படி ஒரு பவ்யமா, அதெல்லாம் ஆக்டிங். அவர் அங்க போன பிறகு அப்படி பிரச்சனை மாறிடும். ஆனா இங்க நம்ம பார்க்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 26வது அதிகாரம் 39வது வசனத்துல சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறதுக்கு இதோட தாழ்த்தணும். இதான் மேக்சிமம் தாழ்த்துற காரியம். என் பிதாவே, பிதாவுக்கு முன்னே தன்னை தாழ்த்துகிறார். மாத்திரமல்ல, அடுத்த எப்படி தன்னை தாழ்த்துகிறார்னா, இது பிதாவுக்கு முன்பாக தாழ்த்துகிறார். இரண்டாவது எதிரிகளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். மத்திய 27வது அதிகாரம் 30வது வசனம், அவர் மேல் துப்பி. 2 இடத்திலையும் தன்னை தாழ்த்த அனுமதிக்கிறார். ஒன்னு பிதாவுக்கு முன்பாக முக குப்புற விழுகிறார். எதிரி போர்ச்சவர்கள் முன்பாக துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சதசிலே அடித்தார்கள். அவரை பரியாசனம் பண்ண பின்பு, பரியாசம், உங்களை யாராவது பரியாசம் பண்ணா உங்களுக்கு வர்ற கோவத்தை பார்க்கணும். ஐயோ, நான் யாரு, என்னை இப்படி சொல்லிட்டாரே. எனக்கெல்லாம் நல்லா தெரியும். என்னுடைய ஆடுகள்ல சில ஆடுகள் நான் ஒரு சில வார்த்தைகள் சொன்னனால அந்த ஆடு செய்திக்குள்ள வராது. அன்னைக்கு அந்த ஆடு எங்கிட்ட சொல்லுது, சார் நான் இங்க 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 பார்த்தீங்களா, இங்க போங்க ராஜா, டேவிட் ராஜா, அவருங்க எனக்கு தெரியுது, ஏன்னா அவரை வந்திருக்காரு உள்ள. ஆனா இதுக்குள்ள வராமலே பாக்குறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கான், எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு உங்க மேல கோபம், நீ எப்படி சொன்னீங்க, அதனால நான் என்ன செய்ய வரமாட்டேன். அப்படி கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு. அதுக்கு சுரண கோபம் வந்துருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு சுரண கோபம் வராது. மத்திய 27வது அதிகாரம் 30, அவர் மேல் துப்பி. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 43வது மத்திய 27:43,
தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனில் நம்பிக்கை இருந்தானே இவனை விடுவிக்கட்டும் என்று அவரை என்ன செய்றாங்கன்னா நிந்திக்கிறார்கள். நிந்திக்கிறது எல்லாத்தையுமே அவர் சகிச்சு கொண்டிருக்கிறார். காரணம் ஒரே ஒரு பாயிண்ட் தான், தன்னை தாழ்த்துகிறார். சரி, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தும் போது பிதாவாகி தேவனவர் உயர்த்துகிறார். இது என்னன்றது நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு அப்படியே செய்தி. இதற்கு நான் தெரிந்து கொண்டது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரை விட வேற யாருமே அவரை தாழ்த்தினதாக பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்கும், ஆனா தன்னை எப்படி தாழ்த்தினார்னு சொல்லி ஒரு அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் 2:6 இதுல 2 செக்ஷன் இருக்கு. ஒன்னு, அவரை தன்னை தாழ்த்துகிறார். அதுக்கு 7 படிகள் இருக்கு. 7 படிகள்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்துகிறார். அதனால பிதாவாகிய தேவன் அவர் 7 படிகளை உயர்த்துகிறார். இதான் எனக்கு செய்தி. ஏன்னா பிதாவுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். அதற்கு மாதிரியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இந்த மாதிரிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க தாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு நீங்க சூப்பரான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இடம். நாங்கெல்லாம் நினைக்கவில்லை. இன்னைக்கு காலையில் நானும் டாக்டர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா கேட்டுக்கோங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி இங்கே உட்காந்து இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு வேத வார்த்தையை சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் நீ உயர்த்தி இருக்கிறார். சரி, வசனத்துக்குள்ள வருவோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். 7 குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 7 குறிப்புகளும் தன்னை எப்படி அவர் தாழ்த்தினார் நம்ம பார்க்க போயிடும். முதல் குறிப்பு, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், தேவனுடைய ரூபம், இந்த தேவனுடைய ரூபத்தை குறித்து நான் உங்களுக்கு ஆதி ஆகமத்தில் நான் ஃபுல் டீட்டெயில் எடுத்துட்டேன். அங்கே நான் போகிறது கிடையாது. ரூபம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேரக்டர், குணாதிசயம். இப்போ பிதாவாகிய தேவன் என்ன குணாதிசயம் இருந்துச்சுன்னா, அவர் கிரியேட்டர். அதே ரூபம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. அதை நீங்க எப்படி அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ரூபத்தை குறித்து நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டப்படுறேன். அப்பதான் அந்த ரூபத்தை உடையவர் தன்னை தாழ்த்துக்கிறார். வாசிப்போம். எபிரேயர் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். அவர் பிதாவுடைய ரூபம், கேரக்டர். 2வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, இந்த கடைசி நாளிலே குமாரன் மூலமாக நமக்கு குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற நம்மளால பார்க்க முடியாது. அதனால அவர் ஒரு ரூபம் எடுக்கிறார். அந்த ரூபங்கிறது அடிமையின் ரூபம். ஆனா அந்த அடிமையின் ரூபமா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சுதந்திரவாளி, உரிமை உள்ளவர். இப்ப நீங்க இங்க பாக்குறீங்க, இந்த வீடு என்னுடைய தகப்பனார் காலத்தில் KP சிவன் அப்படின்னு ஒருத்தட்ட நாங்க வாங்கினோம். நான் தான் ஃபுல்லா இருந்து செய்தேன். 1987 2.5 லட்சம் ரூபாய்க்கு. இது இப்படி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன குட்டி கொண்ட ஒரு இடம். ரொம்ப சந்தோஷமா வாங்கி இப்ப இந்த வீடை பால் காய்ச்சல் அன்னைக்கு என்னுடைய பிரதர் இல்லை, என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ள இங்க கொடைக்கானல் இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த கார்னர் காட்டுறாரு. இந்த கார்னர்ல என்னுடைய மாமியார், அதை என்னுடைய தாய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த ஒரு சின்ன இடத்த ஒரு மாளிகையா மாத்தி எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்கன்னா, எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ள அதை நோட் பண்ணி சொல்றாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் அது போல ஒரு மாளிகையா மாத்தி கொடுத்துட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரவாளிங்கிற ஒரு வார்த்தை. இப்ப இது யாருக்கு சொந்தமா இருக்குன்னா, அண்ணன், தம்பி, எனக்கு 3 பேருக்கும் பங்கு இருந்துச்சு. நான் எங்களுடைய பார்ட்டிஷன் நடக்கும்போது நான் அண்ணன்ட்டையும் தம்பிட்டையும் சொன்னேன், நம்ம ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை இடத்த நீங்க எடுத்துக்கோ, அது ஏன் பேர் இருந்துச்சு, நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். என் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டான். சோச்சோ, அவ்வளோ பெரிய பில்டிங்கை நீங்க விட்டுட்டீங்களே சேட்டா, இதுக்காண்டி அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லைம்மா, இது எனக்கு பிடிக்கும், கொடைக்கானல் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதுக்கு என்னுடைய பேரில் மாற்றுறதுக்கு நான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தது சுதந்திரவாளி. அப்போ இதுக்கு 3 பேர் சுதந்திரவாளியாக இருந்தாங்க, இப்போ ஒன்றா மாறிடுச்சு. அதுபோல் இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிரியேட்டர், ஒன்லி ஒன். பாருங்க, எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். அவர் சர்வத்திற்கும் சுதந்திரவாளி. நான் சொல்றது குட்டி
குட்டி இடத்துக்கு நான் சுதந்திரவாளி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு சுதந்திரவாளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன் எல்லாத்துக்கும் அவர் சுதந்திரவாளி. அடுத்து இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்ப நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவுடைய ரூபமாய் இருந்தும், இந்த பிதாவுடைய ரூபத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் ரெண்டும் ஈக்குவல். பிதாவும் குமாரன் ஈக்குவல். அவருடைய தன்மையின் சொருபமாயிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரு குட்டி வார்த்தையில் படிச்சிட்டாரு. அதுதான் அவ்வளவு பெரிய கடவுள் தன்னை தாழ்த்துகிறார், அடிவேன் ரூபத்தை இருக்கிறார். புரியுங்களா? திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். சர்வத்துக்கும் தம்முடைய சுதந்திரம் அடுத்து பாருங்க. தமிழ் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டுபடி இவரை வலுவற்றிருக்காங்க. அப்ப இந்த சுதந்திரவாளி சும்மா சுதந்திரவாளியா உட்கார்ல, நம்முடைய பாவங்களை நீக்கிற பலியாக மாறி அப்புறம் பிதாவுடைய வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கார். இது குறிப்பு நம்பர் 1. இதுல இன்னும் ஒரு வசனத்தை நான் சேர்த்து உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலேசியர் எடுத்துக்கொள்வோம். இந்த ரூபத்துக்கு அடுத்து இன்னும் ஒரு சப்போர்ட்டிங் வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். கொலேசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரம். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய அதரிசனமான தேவன்னா பார்க்க கூடாத கடவுள். இந்த பார்க்க கூடாத கடவுளை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இயேசுவை பார்த்து. இயேசு எப்படி பார்க்கறீங்க? தாழ்த்துக்கிறார், தன்னை தாழ்த்துக்கிறார். அப்ப தரிசனமா தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு முந்தின பிறகு தற்சரூபம்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஐகான். ஐகான்ங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்னுடைய பேர்ல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும். அது நீங்க காங்கன்னு அடிக்கிறீங்க, அதுல என் பேர் இருக்கும், என்னுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கும், என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், என் அட்ரஸ் இருக்கும். ரெண்டாவது இன்னொரு அடி டாங்கன்னு அடிங்க, அங்கே இதே தான், வேற வராது. இதுதான் ஐகான். அப்ப பிதா குமாரன் ஈக்குவல். இந்த ஐகான் உள்ளவர் தான் தன்னை தாழ்த்துக்கிறார். ரெண்டாவது குறிப்பை நம்ம பார்க்க போயிடும். ரெண்டாவது குறிப்பு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். தேவனுக்கு சமமா இருப்பதை, தேவனுக்கு சமம்ங்கிறது ஈக்குவாலிட்டி. இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய தம்பி தான் வெரி பவர்ஃபுல் டாக்டர். அவர் தான் யாரையானாலும் அப்பாயிண்ட் பண்ணுவார், யாராலும் டிஸ்கஸ் பண்ணுறாரு, யாருக்கு போனஸ் கொடுக்கணும், யாருக்கு சேலரி ரைஸ் பண்ணணும், யார்கிட்ட கேட்க மாட்டார். அவராக இண்டிச்சு வச்சுவார். நம்ம அவர்கிட்ட பேசவே முடியாது. எங்கிட்ட யாராவது இந்த பிள்ளைங்க வந்தாங்கன்னா எதுக்காக ஜோமன் வருவாங்க, சார் ஜோமனுங்க சார்ன்ட்டு வருவாங்க. ஆனால் சம்பளத்தை கூட்டணும், எங்களுக்கு போனஸ் வேணும், எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னா இங்கே மரியாதைன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் மத்தியஸ்தர். அவன் மூலமாக தான் யார்கிட்ட போகணும், விமல் டாக்டர்கிட்ட போகணும். அண்ணன் கூட பவர் கிடையாது அவருக்கு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஹோல்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே நம்முடைய பார்க்குறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதம் ஈக்குவல். ஈக்குவலா ரெண்டு ஈக்குவல். அந்த ஈக்குவலை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்ட போகிறேன். எடுத்துக்கலாமா? யோவான் 5வது அதிகாரம். இப்ப 38 வருஷமா வியாதிப்பட்டு ஒருத்தன் இருக்கான். இவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்துட்டார். சுகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க. ஆனா அவர் என்னைக்கு அந்த சுகத்தை கொடுத்தனா ஓய்வு நாள் அன்னைக்கு சுகத்தை கொடுக்குறோம். ஓய்வு நாளைக்கு வேலை செய்யக்கூடாது. ஆனா 38 வருஷமா வியாதிக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவரை நோக்கி, என் பிதா இதுவரை கிரியை செய்து நானும் கிரியை செய்யும். இதுதான் ஈக்குவாலிட்டி. இந்த கிரியை நான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு நமக்கு பூமி இருப்பு சக்தி கிடையாதுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? சனிக்கிழமை மட்டும் பூமி சுத்தாதில்ல. ஏன் சுத்தாதுன்னு அது ஓய்வு நாள், அன்னைக்கு சுத்தாது. யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு நமக்கு ஆக்சிஜன் கிடையாது. ஓய்வு நாளைக்கு ஆண்டவர் ஆக்சிஜன் கொடுக்க மாட்டார். சொல்றாரு, என் பிதா 365 நாளும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நானும் பிதாவும் ஒண்ணு. நானும் ஞாயிற்று சனிக்கிழமை ஓய்வு நாளைக்கு கிரியை செய்வேன். அது நீங்க கேட்கவே கூடாது அப்படிங்கிறாரு. அதான் நானும் கிரியை செய்து 18 யோவான் 5:18. அவர் ஓய்வு நாளை மீறினதும் அல்லாமல் ஒரு தப்பு ஏற்கனவே செஞ்சுட்டாராம்.
தேவனுக்கு தன்னை சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினாலே கொலை சமம். இப்ப இந்த யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஒருத்தர், தேவன் ஒருவரே, அதுக்கு தவிர வேற யாருமே கடவுள் கிடையாது. ஆனா இப்ப இந்த மாமிசத்துல வந்த கடவுள் தன்னை ஈக்குவல்ங்கிறார். ஈக்குவல்னு சொன்னவர் தான் தன்னை தாழ்த்தாங்க. அடுத்து பாருங்க 19 யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அது. அப்ப என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பா நானா இதை செய்யறேன் நீ நினைச்சிடாத. என் பிதா சொன்னார். என்ன சொன்னாரு? ஓய்வு நாள் அன்னைக்கு இன்னைக்கு 38 வருஷமா வியாதியா இருக்கிறோம், அவனுக்கு சுகத்தை கொடு. நானும் எழுந்து நடன சொன்னேன், ஆனா சுகத்தை கொடுத்து பிதா கொடுத்தாரு. என்ன செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லி சமமா இருக்கிறத காட்டுறாரு. அடுத்து பாருங்க 20 பிதாவானவர் குமாரனிடத்திலே அன்பா இருந்து, இவங்க கொலை செய்ய பாக்குறாங்க, நீங்க நீ கொலை செய்ய பாக்குறீங்க, ஆனா பிதானத்திலே அன்பா இருந்து தாம் செய்கிற வேலையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அவ ஒரு ஒரு ரிகர்சல் முதலே காட்டுகிறார். சொல்றாரு, இங்க பாரு குமாரனாக இயேசு கிறிஸ்து, நீ பெதஸ்தா குளத்துக்கு போகணும், அங்க ஒரு படத்து கிடப்பான், படத்து கிடக்குறானா, நான் படத்து கிடக்குறான், நீ என்ன செய்ய போற, சரி போற, ஆனா என்னைக்கு போகணும், ஓய்வு நாளைக்கு தான், மற்ற நாள் நீ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதைத்தான் நான் செய்யறேங்கிறார். பாருங்க, தாம் செய்ய போகிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இதை பார்த்து இன்னும் பெரிய கிரியில் நீங்க காண்ப. இதெல்லாம் சொல்றது எதற்காகனா, தன்னை தாழ்த்துகிறதுக்கு. முன்னாடி நாங்க 2 பேரும் ஈக்குவல் அப்படி இருந்த நான் தான் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது. கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இந்த கொள்ளையாடின பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நானும் என் மனைவியும் பேசிட்டு இருக்கோம். சென்னையில இந்த தண்ணீர் அப்படி வந்து மக்கள் எல்லாம் ஊரை பில்டிங் விட்டு ஓடிட்டாங்க, உயிரை தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்துல சிலர் இந்த போட்டு மாதிரி இதெல்லாம் வந்து அந்த வீடை ஒட்டச்சு உள்ள இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இது ரொட்டீன் டேஸ்ல நடக்காது. என்ன வாட்ச்மேன் இருப்பாங்க, எல்லாம் அலர்ட்டா இருப்பாங்க, அப்படி ஒரு கேர்ஃபுல்லா தான் வீடை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப வீடாவது கன்றாவியாது, எங்களுக்கு உயிர் தாயா முக்கியம். தூத்துக்குடியிலையும் அது நடந்துச்சு, ஆனா சென்னையில் ரொம்ப நடந்துச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி வர வர அநேகர் மேல மொட்டை மாட்டிக்கு போய் உயிருக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இதுதான் டைம்னு சொல்லி உள்ள வந்து கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அப்படி நம்முடைய ஆண்டவர் செய்யல. கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல்னா, எனக்கு முழு உரிமை இருக்குதுயா, நான் பிதாவும் நானும் ஒண்ணு ஈக்குவல். ஆனாலும் அதை நான் ஒரு கொள்ளையாடிய பொருளாக எண்ணாம என் இருதயத்தில் நான் விட்டு கொடுக்குறேன். எப்படியாவது நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்றது. அதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல். வாசிப்போம். யோவான் 8வது அதிகாரம் 28. யோவான் 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று என் சுயமாக ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே எல்லாம் செய்தேன். கொள்ளையாடிய பொருள் அப்படின்னா, நான் போய் உன்னை செய்யறதான் கொள்ளையாடு. நான் சொன்னேன், அந்த நேரத்தில் துணிகரமா போய் போலீஸ் கிடையாதுன்னு தெரியும், இந்த பக்கம் யாருமே கிடையாதுன்னு தெரியும், வீடை கொள்ளையடிச்சு வந்துட்டாங்க. ஆனா பிதா சொன்னதைத்தான் நான் செய்தேங்கிறார். அதான் கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல். 7வது அதிகாரம் 33. யோவான் 7:33. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோட கூட இருப்பேன், பின்பு என்னை அனுப்பிற இடத்துல போவேன். அப்ப அவர் அந்த கொள்ளையாடிய பொருள் எவ்வளவு கிராப் பண்ண முடியுமா? அங்க ஒண்ணு கிடக்கு, இது கிடக்கு, அதே இல்லை, இரும்பட்டி ஓடாடா, உடைச்சு உள்ள இருக்கிறது நமக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி பயப்படவே மாட்டாங்க. கரண்ட் கிடையாது, போலீஸும் கிடையாது, ஓட்ட நான் ஒட்டச்சு தைரியமா துணிகரமா தூக்கிட்டு வர்றாங்க. ஆனா இவர் சொல்றாரு, எப்பா நான் அதுக்கெல்லாம் வரலப்பா, கொல்லியடிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பிதாட்டு போகணும், கொஞ்ச காலம் நான் இருப்பேன், என் வேலை முடிச்சு நான் அங்க போயிருவேன்,
நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இது ஆண்டோடைய ஒரு இருதயம். சரி, 4வது குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். 7வது வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி, எம்டினஸ். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொத்து இருக்கும். அது அவங்களுக்கு சொந்தமா இருக்கும், யாரும் கொடுக்க மாட்டாங்க. வெறுமையாக்குறதுனா எம்டி. இப்ப ஒரு பக்கெட் இருக்கு, சாம்பார் ஃபுல்லா இருக்கு, அதை திருப்பிட்டீங்க, என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, எம்டி. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சொன்ன இத்தனை காரியத்தில் பிதாவுக்கு சமமா இருக்கிறாரு. பிதாவுடைய ரூபம், கொள்ளையாடிய பொருளா எண்ணாமல் இது எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டாரு. எம்டி பண்ணிட்டு பரலோகத்துல இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வருகிறார். எப்படி மனிதனாக வருகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே சொந்தமல்ல அப்படின்ட்டு வர்றாரு. என்ன சொந்தம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா சொந்தம் கிடையாது. யோசேப்பு அப்பான்னு எண்ணப்பட்டார். மரியாள் பேருக்கு தான் அம்மா, ஆனா அவருடைய கர்ப்பம் எல்லாமே பரலோகத்துல செஞ்சு உள்ள வச்சாச்சு. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. பிரசங்கம் பண்றதுக்கு போட்டு வேணுமா? ஆமா வேணும். பாருயா, பேதர் போட்ட கூடப்பா, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் வெறுமையான போட்டு கிடையாது, வச்சுக்கோங்க, போட்டு வச்சுக்கோங்க, ரைட்டு. அடுத்து என்ன கிடையாது? ட்ரெஸ் கிடையாது. எனக்கு மேல இருந்து கீழே வர தைச்ச ஒரு அங்கிய ஒரு அம்மா கொடுத்துச்சு, அதை நான் மாட்டிக்கிட்டேன். அது ஏன் இது கிடையாது. சிலுவையா? ஏன் சிலுவை? பரபாஸ்க்கு செஞ்சது. பரபாஸ்குற சிலுவை எனக்கு வந்துருச்சு. கல்லறையா? அது எனக்கு சொந்தம் கிடையாது. இப்படி எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. அப்படி எல்லாமே எம்டியா இருந்து வந்துட்டு அடுத்து ஒரு குறிப்பை பார்க்க போறோம். இது 4வது குறிப்பு, வெறுமையாக்கிட்ட. 5வது குறிப்பு, அடிமை ரூபம் எடுக்கிறார். 7வது வசனத்துல கடைசி பாருங்க, வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து. அடிமை ரூபங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 13வது அதிகாரம் 1 வசனத்துல, யோவான் 13:1, இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போக முடியாது, தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து என்ன சொல்ல போறாருனா, என்னை நான் தாழ்த்த போகிறத நீங்க எல்லாம் உங்களை தாழ்த்தணுங்கிறதுக்கு ஒரு அடிமை ரூபம். அடிமைங்கிறது யார் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது இடுப்புல ஒரே ஒரு சீலை மட்டும் கட்டிக்கலாம், வேற எதுவுமே போடக்கூடாது. அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு வாசலே நிற்கணும். யாராவது வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்லது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா, இவன் அவங்க கால்களை வைத்து தண்ணீரை வச்சு கழுவி அந்த சீலை வச்சு துடைக்கணும். இது அடிமையுடைய வேலை. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு டிரைவர், நல்ல டிரைவரா இருந்தா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓனர் காருக்கு முன்னாடி அந்த கேட்டுக்கு வந்தோன்னா அந்த டிரைவர் திறப்பார். திறந்து அவர் உள்ள போன பிறகு கதவை அடைப்பார். கார் நிற்கும், நின்ன உடனே அப்படியே அந்த டிரைவர் வந்து அந்த டோரை திறப்பார். ஓனர் இறங்கி போறேன். என் ஓனருக்கு திறக்க தெரியாதா? தெரியும். ஆனா அந்த ஒரு எங்க எஜமான், அவர் டோரை தரக்கூடாதியா, நான் தான் திறக்கணும். நல்ல டிரைவர், கெத்தான டிரைவர்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, பாயா அப்படின்றாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி வர்றாருனா, அடிமை ரூபம் எடுத்து கால்களை கழுவுறார். இது அடிமை ரூபம் எடுத்து. 6வது குறிப்பு என்னன்னா, மனுஷ சாயல். இந்த மனுஷ சாயல்னா இதை விட மோசமான ஒரு காரியத்தை பார்க்கவே முடியாது. அதாவது கிரியேஷன்ல ஒஸ்ட் கிரியேஷன் மனுஷன் தான். ஆதியாகமத்துல பார்க்கிறோம், அவர் மனுஷங்களை உண்டாக்கிட்டு அவர் வேதனைப்பட்டார். ஐயோ, இதை போய் உண்டாக்கிட்டு. ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கன்னு சொல்லி. நம்ம அதை அக்செப்ட் பண்ண போதில்லை. ஆனா குரங்குக்கு இருக்கிற நல்ல குணம் மனுஷங்களுக்கு கிடையாது. நீங்க எங்கேயாவது ஒரு குரங்கு அருவாளை தூக்கிட்டு போய் வனத்துல இருக்கிற 10 குரங்கை வெட்டி போட்டுச்சு, பார்க்க முடியாது. ஒரு குரங்கு ஒரு பாம்பை எடுத்துட்டு போய் ஒரு ஓடுற பஸ்ல இருக்கிறவங்க போய் ட்ரெயின்ல போய் உள்ள போட்டு அத்தனை பேரையும் கூட்டி சொல்ல முடியுமா? சாக்குது. மனுஷங்க செய்யறாங்க. ஒரு கத்தி எடுத்து குத்தி ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை கொன்றுச்சு, பார்க்க முடியாது. ஆனா மனுஷங்க செய்யறாங்க. அதான் ஒரு மனுஷ ரூபங்கிறது ஒரு மோசமான ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து கடைசியா ஒரு குறிப்பு மட்டும் பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? பிலிப்பியர். இதுதான் தாழ்த்துறதுல லாஸ்ட் பாயிண்ட், 7வது குறிப்பு. 2வது அதிகாரம்
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் தம்மை தாழ்த்தினார். அதாவது மரண பரியந்தம் 2 தடவை வருதுங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு ஒரு கதை. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை. இது மட்டும் நம்ம பார்த்து படிக்க போயிடும். இப்ப ஒரு கேள்வி, அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் கடவுளை கொல்ல முடியுமா? இயேசு கடவுளா இல்லையா? கடவுள் மாமிசத்துல வந்த கடவுள். அப்ப அவன் கொன்னுட்டான்னா மனுஷன் பெருசா கடவுள் பெருசா? மனுஷன் தான் பெருசு. அப்படித்தானே? என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளும். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளும். 3வது அதிகாரம் 15வது வசனத்துல யாரை கொலை செய்கிறாங்கன்னு அப்படி கேட்டீங்கன்னா 3:17 ஜீவாதிபதியை கொலை செய்திருக்கு. கிளியரா கொடுத்திருக்கு. பைபிள் போய் சொல்லுமா? பொய்யெல்லாம் சொல்லாது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். 5வது அதிகாரம் 30வது வசனத்துல அப்போஸ்தலர் 5:30 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை. அப்ப இவங்க யார கொலை செஞ்சாங்க? கடவுளே கொன்னுட்டாங்க. நடக்குமா? நடக்காது. இயேசு மரண பரியந்தம் அப்படின்னா அவருக்கு ஒரு பவர் இருந்துச்சு. அது என்ன பவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரம் 12. இது இயேசுக்கு மாத்திரம் அந்த தனித்தன்மை நீங்க சொல்லலாம். பவர் என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால பிதான். அப்ப நமக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கலாம். சூசைட் பண்ணா உயிர் போயிடும், வயசானா உயிர் போயிடும். அதை திரும்ப நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. 18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுக்க அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையின் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இப்ப மரண பரியந்தம் அப்படின்னா அவருக்கு தெரியும் எனக்கு மரணம் வரும். ஆனா ஒரு பேர் என்னை தொட முடியாது. ஏன்னா யாருமே கொலை செய்ய முடியாது. யார கொலை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கல்ல நான் கொலை செய்ய முடியும். கல்ல நினைச்சுமே கொலை செய்ய முடியும். வாசிப்போமா? யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. பிலாத்துட்ட போய் கேட்கறாங்க, இப்ப எங்களுக்கு பஸ்கா வருது. அப்ப ஒரு உயிர் இல்லாம ஒரு பிரேதம் தொங்கிட்டு கிடக்கூடாது. அதுக்குள்ள எல்லாம் கிளியர் பண்ணணும். எங்களுக்கு அந்த ஒரு கேட்ட உடனே யூதர்கள் பிலாத்திரத்தில் போய் அவர்களுடைய காலங்களை முறிக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில மரணம் அவ்வளவு லேசில் வராது. காரணம் 2 கால்களையும் மடக்கி அந்த கட்டை மேல வச்சு ஆணிகளை அடிச்சிருப்பாங்க. சரீரம் முன்னாடி போயிட்டு தொங்கிட்டு கிடக்கும். இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி ஒரு மூச்சு உள்ள எடுப்பாங்க, ஆக்சிஜன் கிடைக்கும், மறுபடியும் தொங்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஏன்னா ஹோல் பாடி முன்னாடி தொங்கிட்டு இருக்கும். இப்ப இந்த 2 காலுடைய சப்போர்ட்ல தான் காலை எத்கி ஒரு மூச்சு விட முடியும். இது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பிளட் லாஸ் இருக்காது. அவங்களுக்கு தண்ணி தாகம் இருக்கும், வேர்வை இருக்கும், வெளியில இருந்து இந்த காக்காலாம் கொத்தும், ஆனா உயிர் போகாது. அப்ப அந்தபடியே போர் சேவர்கள் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினருடைய கால்வலியும் மற்ற கால்வலியும் முறித்தார்கள். கால் எலும்பு முறிச்ச உடனே அப்படியே தொங்கிடும். அப்புறம் காலை மேலே ஏற்ற முடியாது. இப்போ ஒரு மனுஷனால யாரை கொலை செய்ய முடியும்னா 2 கல்லர்ல தான் கொலை செய்ய முடியுது. இப்ப இயேசுட்ட வர்றாங்க. அவர்கள் இயேசுனிடத்துல அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்பை முறிக்கிறார். இப்ப இயேசுக்கு தெரியும், நீ என்னை தொட முடியாது. எனக்கு என் ஜீவனை கொடுக்கிற பவர் இருக்கு. பவர்னால கொடுத்துட்டாரு. ஆனா பிலாத்தை நம்ப மாட்டேங்கிறான். பிலாத்தை சொல்றான், என்ன ஆகுது? இப்பதான் 4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படியா சாக்க முடியும்? கதை விடுறியா நீயே அப்படின்ட்டு மார்க்கு 15வது அதிகாரம் 44வது வசனம். அவர் ஆண்டவராகிய இயேசு இத்தனை சீக்கிரமா மறித்து போனார் என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு, ஏன்னா அவனுக்கு தெரியாது இயேசுக்கு ஒரு பவர் இருக்கு, ஜீவனை கொடுக்க பவர் இருக்கு, எடுக்கிற பவர் இருக்கு என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இவ்வளவு சீக்கிரம் மறித்து போனார் என்று நிச்சயமா கேட்டார். 100க்கு அதிபதி அதை அறிந்த பின்பு சரியத்தை பார்த்து, எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா நான் சொல்றேன், ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒரு ஆள் செத்து போயிடுவார். கேட்பாங்க, சார் நீங்க பார்க்கணும் சார், அவர் இறந்துட்டான்னு எங்களுக்கு தெரியும்,
நீங்க சொன்னா தான் எல்லாரும் நம்புவாங்க, இல்லைன்னா சும்மா மூச்சு விடாரு அப்படின்னு எந்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போகணும். கண்ணை செக் பண்ணி பார்க்கணும், ஸ்டெத்தை வச்சு பார்க்கணும், இல்லை டெத் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 100க்கு அதிபதி செய்த வேலையை நாங்கள் செய்துகிட்டு இருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தேவகுமாரன் அவருடைய சரீரத்தை அவரை கொலை செய்ய யாருக்குமே முடியாது. சரி, அவர் எப்படி உயிரோடு வந்தார்ங்கிறத பார்த்து இந்த செய்தி முடிக்கப்படும். எடுத்துக்கலாமா? ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனம். இப்ப ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருக்கு, திரும்ப எடுத்துக்கலாம் அதிகாரம் இருக்கு. பிதா கொடுக்கிறாரு. பாப்போமா? ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்துவ மரித்தொடர்ந்து எழுப்பப்பட்டது போல. மகிமையில எழுந்து சரி. இப்ப நான் உங்களை தாழ்த்தினதை நாம பார்த்தோம். நாளை எப்படி ஆண்டவர் அவரை உயர்த்தினார்கள் 7 படியை நம்ம பார்க்கிறோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோட திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாழ்த்தினத்தை 7 படிகளை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதுபோல எங்களுக்கும் ஒரு தாழ்த்துகிற உரிமையை தாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.